தாலி ஏறிச்சுன்னா அதான் விதி, அது மட்டும் நல்லா தெரியும். அனைத்தும் சேர்ந்த மொத்த உருவம் தான் மனைவி, அது மொத்த உருவம் தான் கணவன். அவர்கள் 2 பேரும் பயணிக்கிற வாழ்க்கை தான் புனிதமான வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு டைவர்ஸில் 2 டைவர்ஸ் இருக்குது. கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்குறது இருக்குது. மென்டலாகவே டைவர்ஸ் ஆகி வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிகள் 2 பேரும் சேர்ந்து வாழாமல் இருப்பதே அது ஒரு டைவர்ஸ். சில பேர் டைவர்ஸி ஆகிடும், சில பேர் விடோ ஆகிடுவாங்க, விடோயர் ஆகிடுவாங்க. இதெல்லாம் பல்வேறு. அது இருக்கும்போது அருமை தெரியாதும்பாங்க. என் மனைவி இறந்த பிறகு தான் எந்தெந்த ஆங்கிள்லேருந்து நான் துன்பப்படுறேங்கிறது எனக்கு தெரியுது. அதில் சந்தேகமே இல்லை. அதில் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னால் 29 வருஷம் நான் வாழ்ந்தேன். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எங்கள் அப்பாவுடைய அப்பா இல்லை, அவரும் 29 வருஷம் தான் வாழ்ந்தார். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு. நான் கன்சர்வேட்டிவ்மாங்க என்னை பார்த்து. உலகத்திலேயே மிக அற்புதமான, மிக தெய்வீகமான, மிக ஆத்மார்த்தமான ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு உறவு, ஒரு சிநேகிதன், ஒரு தாய், ஒரு நண்பன், ஒரு மந்திரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இவைகளெல்லாம் அனைத்தும் சேர்ந்த மொத்த உருவம் தான் மனைவி, அது மொத்த உருவம் தான் கணவன். அவர்கள் 2 பேரும் பயணிக்கிற வாழ்க்கை தான் புனிதமான வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்தா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை, ட்ராஜடி தான். திருமணத்துக்கு முன்பாக எவனை லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணால் அதான் ஃபிக்ஸேஷனில் இருக்கும். அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாம். அதை சொன்னால் நான் குழந்தை திருமணத்துக்கு வர்றேம்பாங்க. எது வேணாலும் எடுத்து பேசலாம் நம்மளை. உண்மை அதுதான். மிக அருமையான வாழ்க்கை. என் மனைவி என்னுடைய ரொம்ப க்ளோஸு. நாங்களாம் அன்பாக தான் இருந்தோம். பிரிந்தது, நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தது அவங்களுக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். அதுதான் நான் டார்ச்சர்னு சொன்னேன். டார்ச்சர்னு அடிக்கிறது கிடையாது. அவன் மனம் புண்படும்படி நம்மளுடைய வேகத்திற்கு அவர்கள் வரவில்லை என்றால் அதுவுமே தான். 2 பேரும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால் 2 பேருக்கும் இது கவுன்சிலிங் பண்ணணும். வாழ்க்கைன்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னு.